தொகுதி மலையாளியா நீ 2 நாள் ஃபுல்லாக இன்டர்நெட் ஃபுல்லாக உன்னை பற்றி தான் பேச்சு. என்னன்னு தெரியுமா? ஏன் சிரிக்கிற? தெரியுமா தெரியாதா? ஏயா போன வாரம் தான் நீ எதையோ மேடையை பிடிச்சி பேச போய் அது என்னென்னமோ கண்டென்ட் வந்து சுற்றி இருக்காங்க, நம்ம கிளி கிழிச்சாங்க. அது அடங்குறதுக்கு முன்னாடி அடுத்து இன்னொரு பிரச்சனை கொண்டு விட்டியா? ஏயா ஏயா நம்மளை மாற்ற பிடிக்கிறதுக்கு தான் அவன் கேமரா வச்சாங்க, எங்கேயும் பார்த்துட்டு இருக்கானயா? சும்மா கை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது, அப்பப்போ பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. ஏயா ஏன் சரி, விழாவுக்கு போயிருக்கீங்க வைக்கிறீங்க இருக்கு. ஒரு முதல் பரிசு பெற்ற அந்த நபரை எந்த பெயர்ல சொல்லி அவுத்தாங்களோ அந்த பெயர்ல சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் அது யாரா இருந்தாலும் இல்லையா? அப்படிப்பட்டவங்க எதுக்கே அந்த விழா நடத்துறீங்க? எதுக்கே அந்த பேர்ல அவுத்தீங்க? அவுக்குற போய் நிப்பாட்டிக்கலாம் இல்லையா? அந்த சரி ரைட்டு, அந்த பெரிய மனுஷன் ஏறாரு, அவர் எல்லாத்தையும் தள்ளி விடுறீங்க. யோ அது ஃபுல்லா வைரல் ஆகி உன்னை பத்தி இன்டர்நெட்ல கிழிக்கிறாங்க. சரி அதை விடு, அடுத்த நாள் என்ன நடந்துச்சு பாரு. நீங்க நம்ம தான் பார்லிமெண்ட்ல போயிட்டு அந்த திட்டம் கொண்டு வர மாட்டோம், அதை பண்ணுவோம் ஏதோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த தொகுதி நம்ம தோழர் அவர் வேற பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல எல்லாரும் மக்கள் உற்று நோக்குற மாதிரி அது யாரோ ஒரு அம்மா எடுத்து அந்த திட்டத்தை அப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கு, அது நியூஸ்ல வைரல் ஆகுது. ஏயா நம்ம மீடியாவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம்யா, அதை சொல்லி அது பாடுறது இல்லையா? சரி அதை விடு, அடுத்த நாள் வா, சின்னவர் வந்தார், எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாம் சரிதான் நல்லா இருந்துச்சு சரியா? அதுக்கே அந்த அம்மாவை கொண்டு ஓரத்தில் பண்ணேன். அவங்க மாவட்டம் இல்லையா, அவங்களை போய் ஓரம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் முடியா. ஆனா நல்லா நடிச்சியா அதனையா இப்படி உட்காந்துருக்க? சரி சரி அதை விட கொடுமை. அந்த விழா நடத்துற காரணம் பின்னாடி இருந்தாலும் அவர் தான் தன் சொந்த காசு செலவு பண்ணி 10 வருஷமா போராடி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இன்னைக்கு நீங்க விளையாடுறீங்கன்னா அவர் தான் காரணம். அவரை முன்னாடி நிப்பாடி பெருமைப்படுறது இல்லையா? உன் பக்கத்துல உட்கார வைக்கிறது இல்லையா? இது என்னையா இது? நம்ம வாயில தான் சுயமரியாதை கலகம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், செயல அந்த மாதிரி இல்லைன்னு, செயல நம்ம அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் காட்டிட்டு போயிடும். புரியுதா? என்ன பார்த்து நடந்துக்க, இனிமேல் அப்படி கம்ப்ளைண்ட் வரக்கூடாது சரியா? என் வாயா அப்பப்ப தொகுதி மக்களை போய் பாரியா, சும்மா ரெகுலர் அதுக்குன்னு போகாம அப்பப்ப கிராமங்கள் உள்ள போய் பாரியா, என்ன நடக்குதுன்னு கேளியா சரியா?